அதாவது நம்ம ஸ்பைடர்மேன் நெனச்சா நம்ம அவெஞ்சர்ஸ மொத்த பேரையும் ஒரே நிமிஷத்துல கொல்ல முடியும்னு சொன்னா அவங்களால நம்ப முடியுதா? இந்த அவெஞ்சர்ஸ் இல்ல. இந்த நம்ம நியூ அவெஞ்சர்ஸ்ன்னு வந்திருக்காங்கல்ல புதுசா தண்டர் போல்ட்ஸ் அவங்கள தான் சொல்லிட்டு இருக்கேன். என்னடா சொல்ல வர உண்மையான்னு கேட்டா, கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு கண்டிப்பா. ஏன்னா தண்டர் போல்ட்ஸ் படத்துல நம்ம சென்ட்ரி உங்களுக்கு நல்லா தெரியும்னு நெனைக்கிறேன். அவர் வந்து ஒரு வாய்டா மாறி மொத்த ஊரையும் மொத்தமா அழிச்சிட்டு இருக்கும்போது, நம்ம தண்டர் போல்ட்ஸ் டீம் வந்து இப்போ ஒவ்வொருத்தரா காப்பாத்தி சென்டிமென்ட்டா காப்பாத்திட்டு இருப்பாங்க. அப்போ ஒரு 1/2 டன் கூட இல்லாத ஒரு பாறை வந்து விழும். அத புடிக்குது நம்ம ஜான் வாக்கரு, மத்த தண்டர் போல்ட்ஸ், எலினான்னு ஒவ்வொருத்தரும் அவங்க போய் முக்கிக்கிட்டு இருப்பாங்க. அந்த அத்துலூண்டு 1/2 டன்னுக்குள்ள இல்லாத பாறைய பிடிக்கிறதுக்கு. ஆனா, நம்ம ஸ்பைடர்மேன் என்னன்னா, அசால்ட்டா கிட்டத்தட்ட ஒரு பல டன் இருக்கிற கப்பலவே அவன் 2டே கையில புடிச்சு இழுத்து பிடிச்சிட்டு இருப்பான் நம்ம ஸ்பைடர்மேனு. ஒரு தண்டர் போல்ட்ஸ் டீமா ஒண்ணு சேர்ந்து ஒண்ணும் ஒரு 1/2 டன்னுக்குள்ள அந்த கல்ல கூட பிடிக்க முடியாது நம்ம டீமால. நம்ம ஸ்பைடர்மேன் கிட்ட சண்டை போட முடியும்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பா வாய்ப்பில்ல. இதனால தான் சொல்றேன் நம்ம ஸ்பைடர்மேன் எப்பயும் அவங்க ஈஸியா தோற்கடிக்க முடிய வாய்ப்பு இருக்குன்னு. நம்ம தண்டர் போல்ட்ஸ் சூப்பர் ஹீரோன்னு என்னதான் ஏத்தி வச்சிருந்தாலும், நம்ம ஸ்பைடர்மேன் அளவுக்கு ஸ்ட்ரென்த் வந்துராது கண்டிப்பா. ஏன் ஒரு 16 வயசு பையன் செய்ற சின்ன விஷயத்த கூட நம்ம தண்டர் போல்ட்ஸ் டீமால பண்ண முடியல. நீங்க என்ன சொல்றீங்க? அதுக்காக வந்து தண்டர் போல்ட்ஸ் வேஸ்ட்டுன்னு சொல்ல மாட்டேன். அவங்களும் ஒரு நல்ல டீம் தான். இதுக்கு மேல தான் அவங்க கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ரூவ்மெண்ட் ஆவாங்க.